ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப்ல வந்து பாருங்க, இப்போ புதுசா கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிஃப்ட்ஸை எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு செட்டப் பண்றது சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல யாருன்னு சொல்லிட்டு நோட்டிஃபை வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ சில பேருக்கு வந்து இந்த நோட்டிஃபை வந்திருக்கும், சில பேருக்கு வந்து வந்திருக்காது. இப்போ இது போல நோட்டிஃபை வரல அப்படின்னாலும் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டர்ன் ஆன் கிஃப்ட்ஸ் இன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு செட்டப் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணல அப்படின்னா அது உள்ள போயிட்டு எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பேஜை விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ நீங்க மறுபடியும் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஒரு ஐக்கான் கடைசியா ஏர்ன் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏர்னை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஏர்னு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுடைய யூடியூப் ரெவன்யூ ஷோ பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ இதுல வேஸ்ட் தட் யுவர் ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு கீழே வந்து எந்தெந்த வழியில ஏர்ன் பண்ண முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுலயே வந்து பாருங்க மோர் வேஸ் டு ஏர்ன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மோர் வேஸ் டு ஏர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மோர் வேஸ் டு ஏர்ன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க மோர் வேஸ் டு ஏர்ன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், மோர் வேஸ் டு ஏர்ன் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க கிஃப்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிஃப்ட்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. சம்டைம்ஸ் இந்த கிஃப்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து வெளியே கூட காமிக்கும். அதாவது நம்ம ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா அது அந்த லிஸ்ட்லயே வந்து பாருங்க இதுவும் வந்து காமிக்கும். ஓகே, இது போல கிஃப்ட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கிஃப்ட்ஸ் யாருக்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிருக்கணும். அதாவது மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கணும். எல்லா கம்யூனிட்டி ரூல்ஸும் சரியா வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். இப்போ எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து பாருங்க கொடுத்துருவாங்க. அதாவது ஏர்ன் பண்ற வே வந்து கொடுத்துருவாங்க கிஃப்ட்ஸ் வழியாக. இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எல்லாமே சரியா தான் இருக்கு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் நான் வந்து சரியா ஃபாலோ பண்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கிஃப்ட்ஸ் அப்படின்றது வரல அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து பாருங்க இந்த ஃபீச்சர் ஒரே டைம்ல ரோல் அவுட் வந்து பண்ண மாட்டாங்க. சில யூசர்ஸ்க்கு வந்து பாருங்க வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு நியூ வே தான். அதனால நியூ ஃபீச்சர் அப்படின்றதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா வந்துடும். நீங்க வந்து உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவை அப்பப்போ பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல கிஃப்ட்ஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த கிஃப்ட்ஸ் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கிஃப்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிஃப்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க லெட் யுவர் ஆடியன்ஸ் சென்ட் கிஃப்ட்ஸ் இன் யுவர் நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிஃப்ட்ஸ் அப்படின்றது எங்க ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்ல மட்டும்தான் வந்து பாருங்க கிஃப்ட்ஸ் வந்து பாக்குற ஆடியன்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ண முடியும். அதன் வழியாக வந்து பாருங்க நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இந்த கிஃப்ட்ஸ் வழியாக. இப்போ இது வந்து பாருங்க நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நார்மல் வீடியோஸ்க்குலாம் இது வந்து ஒர்க் ஆகாது. அதாவது அந்த ஃபீச்சர் வந்து கிஃப்ட்ஸ் அப்படின்றது அங்கே ஷோ ஆகாது. ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தான் அந்த கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். அதுல மட்டும் தான் வந்து பாருங்க கிஃப்ட்ஸ் சென்ட் பண்ற ஆப்ஷன் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து நார்மல் வீடியோ தான் போடுறேன், இது வந்து எனபிள் பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணி வைக்கிறதுனால எந்த ஒரு தப்புமே இல்லை. யார் வேணா வந்து எனபிள் வந்து பண்ணலாம். யூடியூப்ல இது போல எந்த ஒரு வே ஏர்ன் பண்றதுக்காக கொடுத்தாலும் நீங்க வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பின்னாடி வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால வந்து பாருங்க இப்போ நீங்க இது போல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல கிஃப்ட்ஸ் செட்டப் பண்ணிட்டு நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறவங்களா இருந்தா உங்களுடைய அடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து உங்களால அந்த கிஃப்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது போல உங்களுக்கு வந்து மற்றவங்க கிஃப்ட்ஸ் சென்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்தே உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்ஸோட ரெவன்யூ அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் யூடியூப்ல. இப்போ நீங்க இதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேர்ன் மோர் சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணி டீடைலா நீங்க வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க கீழே பாட்டம்ல டர்ன் ஆன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டர்ன் ஆன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டர்ன் ஆன் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க டர்ன் ஆன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த பேஜ்ல அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு இதனுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாமே கீழே ஸ்க்ரால் பண்ணி நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. படிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செட்டப் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்றேன். இப்போ நீங்க இது போல கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஃபைனலா நான் வந்து இது போல கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டேன். இது போல டீடைலா கொடுத்துருக்காங்க. எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கிறேன். செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து செட் ஆயிடும் கிஃப்ட்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல கிஃப்ட்ஸ் ஆர் நவ் ஆக்டிவ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிஃப்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்க யூடியூப் ஸ்டுடியோவை திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு ஏர்ன் பேஜுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் மோர் வேஸ் டு ஏர்ன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் கிஃப்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இது போல லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ் வந்து இப்படி வந்துடும். சூப்பர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க சூப்பர்ஸ்ல வந்து பாருங்க ஆக்டிவேட் வந்து பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து கிஃப்ட்ஸ் வந்து அப்படின்றது அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்கக்கூடியது. இப்போ இதுல வந்து பாருங்க அதுல வரக்கூடிய ரெவன்யூஸ் எல்லாமே இதுல வந்து காமிக்கும் அனலைட்டிக்ஸ்ல. நீங்க இதை
பார்த்து செக் பண்ணிக்கலாம். கிப்ஸ்ல வர்றது அந்த சூப்பர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க எல்லாம் டோட்டலா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் தேங்க்ஸா இருக்கட்டும், சூப்பர் சாட்டா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டிக்கர்ஸா இருக்கட்டும், கிப்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாருங்க இங்க இருந்து எனபிள் பண்ணிக்கிற மாதிரி டிசபிள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருந்து எல்லாமே எனபிள் அண்ட் டிசபிள் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க மேல வந்து ரெவன்யூ எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து காமிக்குது பாருங்க. இதுல வந்து எல்லாத்தோட ரெவன்யூ வந்து பாருங்க சேர்த்தே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்க வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். டோட்டலா அந்த ரெவன்யூஸ் எல்லாமே இதுல தான் வந்து பாருங்க ஆட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க இப்படி தான் வந்து கிப்ஸை வந்து நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோ வழியாக செட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.